நம்ம தளபதி ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லுவாரு. என்னன்னா, ஹாஸ்பிட்டல் போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற வரைக்கும் நம்ம வந்து நார்மலா தான் இருப்போம். அந்த செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்டா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல வாஸ்து பிசினஸ்லயும் நடக்குது. அது என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நீங்க என்னவோ நிம்மதியா தான் உங்க வீட்டுல இருப்பீங்க. யாரோ ஒரு வாஸ்துக்கார் வந்து உங்க வீட்டுல இந்த மூளை சரியில்லை, அதனாலதான் உங்க வீட்டுல நிம்மதி இல்லை, உங்க கைக்கு வர காசு நிக்காம கடனாளி ஆகுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷத்துல இருந்து நாம நிஜமாகவே ஒரு நோயாளியாகவும் கடனாளியாகவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி திங்க் பண்றதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம என்ன திங்க் பண்றோமோ அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே நடக்குது. இதனால் இது கொஞ்ச நாள் நடக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே அந்த வாஸ்துக்காரர் சொன்னது சரியா இருக்குமா, அந்த வாஸ்து பிரச்சனால தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம திங்க் பண்ணி அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். உண்மையான காரணம் வாஸ்து தானா, உண்மையிலேயே வாஸ்து வேலை செய்தா அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வாஸ்துவா இல்ல வேற காரணமா அப்படிங்கிறத பத்தி நல்லா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம தமிழ்ல ஆகச்சிறந்த பழமொழி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத அந்த பொன்மொழியோட அர்த்தமே. அந்த மாதிரி இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வந்து இப்ப தமிழ்லயும் விட்டுருக்காங்க. அந்த புக்லயுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன கேட்கறீங்களோ இல்ல நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஈர்ப்பு விதி மூலமா கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த விஷயமே நம்ம நிறைய பேருக்கு தெரியாம போயிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கண்டிப்பா அந்த பிரபஞ்சமும் ஈர்ப்பு விதியும் தான் நமக்கு வந்து இங்க வேலை செய்யுது. இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களும் இந்த வாஸ்துக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு நோயாளியாகவோ இல்லை கடனாளியாகவோ நம்ம வந்து வீட்டை ஆல்டர் பண்றது இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது நம்ம என்ன கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான மக்கள் கும்பிடுற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமி நாங்க எல்லாமே குடும்பத்தோட நோய் நொடி இல்லாம வாழணும், கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவாங்க. அதனால நீங்க வந்துட்டு நோய் நொடி இல்லாமையோ இல்லை வந்து கடன் இல்லாம வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எப்பவுமே நோயும் கடனும் நம்மளை விட்டு போறதே இல்லை. ஏன்னு கேட்டா, நம்ம போய் எங்க வேண்டும் போதும் சரி, நம்ம மனசுல நினைக்கும் போதும் சரி, தினம் தினம் வந்து நோய் நொடி இல்லாம வாழணும், கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்றோம். இந்த மாதிரி நினைக்கிறதுனால நாம வந்து உண்மையிலேயே வந்து ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் வாழும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கண்டிப்பா வாழவே மாட்டோம். ஏன்னா நம்ம கேட்கறது வந்து நோய் கடன் இதை ரெண்டையும் தான் நம்ம கேட்கறோம் நினைக்கிறோம். நம்ம ஆள் மனசுல வந்து அது பதிஞ்சிருது. அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து நோயோடவும் கடனோடவும் வாழ்ந்துட்டே இருக்கோம். இதையே வந்து சிம்பிளான விஷயம். அதே செயல் தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கிட்ட கும்பிடும் போதும் சரி, நினைக்கும் போதும் சரி, கடவுளே நான் ஆரோக்கியமா வாழணும், நான் செல்வந்தரா வாழணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஆனா நாம அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த விஷயத்தை யாருமே சொல்லி தரல. இதெல்லாம் அதாவது வந்து இது வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாதிரி தான். மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சுயநலத்துக்காக வந்து நம்மளை வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். வாஸ்துக்கு மட்டும் கிடையாது, அது பிசினஸுக்கு பொருந்தும், அரசியலுக்கு பொருந்தும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பொருந்தும். ஏன்னா நம்ம வந்து ஏழையாவே இருக்கணும், கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு சில தரப்பு மட்டுமே மேல போக முடியும், அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வாஸ்து வேலை செய்தா அது வாஸ்து உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அது வாஸ்து உண்மை இல்லை, அது வந்து ஒரு பொய்யான விஷயம், அது மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னோட அனுபவத்துல நான் ஒரு 2 விஷயங்கள் சொல்றேன், நீங்க பாருங்க. அதான் என்னன்னா, இப்போ ரீசெண்டா நான் வந்து இந்த 2026 ஜனவரி 15ஆம் தேதி தான் நம்ம சோசியல் மீடியாவில் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி போட்டதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 இல்லைன்னா வந்து பிப்ரவரி 1 வீக்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா, ஸ்ட்ரக்சர் டிசைன் இல்லாம வீடு கட்டுறது, கல்லு கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. இத்தனைக்கும் ஒரு பெரிய அதிகாரி. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஏற்காட்டுல ஒரு பில்டிங் கட்டுறாரு. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாரு. அதோட பிளான் அனுப்புனாரு. அந்த பிளானுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவர் வந்து அந்த ரூஃப்ல வர பீமை வந்து நம்ம போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து அந்த பிளான் கொடுத்ததே வந்து ஒரு வாஸ்துக்கார் தான் கொடுத்திருந்தாரு. அந்த வாஸ்துக்கார் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப்ல பீம் போடக்கூடாது, அது வந்து லிண்டல் லெவல்ல தான் பீம் போடணும், அதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பீமை வந்து 8 அடிக்கு வெளியில கேன்டிலிவரா விடணும்
போட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவரு அந்த ஓனர் சொல்லிட்டாரு என்கிட்ட, நீங்க சார் இந்த பீமை வந்து ரூஃப்ல கண்டிப்பா போடவே கூடாது, எனக்கு வந்து லிண்டல்ல தான் போடணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் வாஸ்துக்காரர் சொல்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமானது, வாஸ்துக்காரங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பத்தி எதுவும் தெரியாது, அவரு சொல்றாருங்கிறதுக்காக நீங்க வந்து ஸ்ட்ரக்சரை மாத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இருந்தாலும் அவர் வந்து கேட்கற மாதிரி தெரியல, அதனால வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அவர் வந்து சொன்னது எந்த அளவுக்கு டெக்னிக்கலா பாசிபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமே வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு இங்க டிராயிங் போட்டிருக்கு, அதுல சொல்றேன் பாருங்க. இப்போ இதுதான் அந்த பில்டிங் அப்படின்னு சொன்னா, இது வந்து ரூஃப்ல நம்ம வந்து கேன்டிலிவர் போடலாம். அப்படி ரூஃப்ல போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து வந்து 6 அடிக்கு தான் கேன்டிலிவர் போடணும். அப்படி இல்லைன்னா வந்து அது வந்து ஃபியூச்சர்ல கீழே தொங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த லிண்டல் லெவல்ல வந்து 8 அடிக்கு கேன்டிலிவர் போட சொல்றாரு. அப்போ லிண்டல் லெவல் 8 அடிக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த லிண்டல் ரூஃப்ல போட்டாலாவது இங்க இருந்து உங்களுக்கு லாஸ்ட் டு லாஸ்ட் கனெக்ட் ஆகும் பீம், அதுல இருந்து வெளியே போகும். ஆனா லிண்டல் லெவல்ல போடும்போது லிண்டல் வந்து இந்த வால்ல தான் போகும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த வால்ல போகுது அப்படின்னா, நான் இந்த பீம்ல இருந்து வெளியில 8 அடிக்கு கேன்டிலிவர் இழுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த லோடு வந்து எப்படி டைவர்ட் ஆகும்? எண்டுல பில்லரும் போடக்கூடாதாமா, வெறும் கேன்டிலிவர் தான் போடணும். அதாவது பில்லர் போட்டா நமக்கு வந்து அது கேன்டிலிவர்னு சொல்ல மாட்டோம், பில்லர் இல்லாம வர பீமுக்கு தான் கேன்டிலிவர் பீம்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து 8 அடிக்கு வெளியில இழுத்து நம்ம வந்து ஒரு பீம் போடணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் இன்னொரு ரீசன் சொல்றாரு. அதாவது காத்து பாத்தீங்கன்னா டைரக்டா விண்டோ வச்சா காத்து நல்லா போகுமா, அவர் ரீசன் சொல்றது, இங்க இருந்து ஒரு கேன்டிலிவர் போட்டு அதுல ஒரு பீமை போட்டு அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா வெண்டிலேட்டர் வச்சு விட்டோம்னா காத்து உள்ள வந்து அழுத்தி போகுமா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி வந்து இது எல்லாமே வந்து ஒரு பொய்யான தகவல். அதாவது ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு ஏமாத்தி பிசினஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்றாங்க. இதுல வந்து படிச்சவங்களும் நிறைய ஏமாறுறாங்க, படிக்காதவங்களும் ஏமாறுறாங்க. இதுல வந்து படிச்சவங்க படிக்காதவங்கிறது விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஏன்னா எப்பவுமே எல்லா மனுஷங்களும் பயப்படுறது 2 விஷயத்துக்கு தான். ஒண்ணு நோய், இன்னொன்னு பணம். இந்த 2 விஷயத்த சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க. எல்லாமே எடுத்த உடனே சொல்றது, உங்க குழந்தைங்க இல்லாம போயிடுவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது, இல்லைன்னா பிசினஸ் லாஸ் ஆயிரும், கடன் ஆயிருவீங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரே இறந்துருவாரு, இல்லைன்னா குடும்ப தலைவி இறந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து டைரக்டாவே பயமுறுத்துவாங்க. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடனை உடனே வாங்கியாவது நம்ம வந்து இந்த வீட்டை ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மளை கொண்டு போய் விட்டுறதுனாலதான் நாம வந்து இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாகிறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த வாஸ்து சொல்ற நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின அவேர்னஸே இருக்கிறது கிடையாது. அதாவது ஸ்ட்ரக்சரை பற்றி அவேர்னஸ் இருக்கிறதுல இந்த இடத்துல இந்த ஓப்பன் வைக்கலாமா, இல்லை இந்த இடத்துல இந்த பீம் அவாய்ட் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. அதையும் வந்து வீட்டுக்காரங்க நம்பிட்டு அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புது பில்டிங்லையுமே வந்து நிறைய கரெக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது பிளானை போட்டு ஸ்ட்ரக்சர் டிசைனை பண்ணி பண்ணுற பில்டிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துக்காரங்க சொல்கிறதுக்காக வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதுவும் போக இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு, நிபுணர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிபுணர்னா ஒரு விஷயத்தை பத்தி அடிப்படையில இருந்து முடிவு வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் நிபுணர். ஆனா வந்து இவங்க சும்மாவே வந்தவங்க போனவங்களாம் இன்னைக்கு வாஸ்து நிபுணர் ஆயிட்டான். அதுவும் போக வந்து 1-2 வீடு கட்டியிருந்தாவே அவங்களும் பெரிய வாஸ்து நிபுணர் ஆயிடுறாங்க. அவங்களுமே போற இடத்துல எல்லாம் ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. படி இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த மூலையில இந்த ரூம் வரக்கூடாது, அந்த ரூம் மூலையில இந்த ரூம் வரக்கூடாது, பூஜை ரூம் இங்க வரக்கூடாது, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி எதையாவது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி வீடு கட்டுறவங்களை நிம்மதி இல்லாம பண்ணி விட்டுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம தவிர்த்துட்டு நமக்கு வந்து வாஸ்து அப்படின்னா, வாஸ்து அடிப்படை வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல காத்தோட்டமும் நல்ல வெளிச்சமும் இருந்தால் அந்த வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை வாஸ்து. அதாவது நான் இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்துட்டு நாமக்கல் பக்கம் ஒரு ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாஸ்துக்கார், அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஃபேமஸான வாஸ்துக்கார் அந்த ஏரியாவில். ஆனா அவர் வந்து நிறைய பில்டிங்க்கு வாஸ்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டைம் என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவர் என்கிட்ட கேட்கிறாரு, சார் நம்ம வீடு வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, ஏன்னா என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், செட் ஆகவே இல்லை, அப்படியே கல்யாணம் இழுத்துட்டே போகுது, ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் சொல்லுங்க, நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ஒவ்வொருத்தர் ஏமாத்துறாங்க. இதனால வந்து கண்டிப்பா அதுல உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வெறும் நம்பிக்கை மட்டும்தான். நாம வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம வீடு நம்ம நல்லா வாழ வைக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் வாழ்வீங்க. இந்த வீட்டுல இந்த குறை இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால அது வந்து வாஸ்து பிரச்சனையோ வீடு பிரச்சனையோ கிடையாது, அது வந்து நம்ம நம்பிக்கை பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரையும் குறை சொல்லணும் இல்லை வாஸ்து குறை சொல்லணும், ஒருத்தரை வந்து நம்ம நேம் ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற
மோட்டிவேஷன் கிடையவே கிடையாது. நமக்கு வந்து மக்கள் நல்லா இருக்கணும், ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வந்து வீண் பண்ணாமல் அவங்க வந்து உண்மையிலேயே நல்ல வீட்டை கட்டி நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கான்செப்ட். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டு. அதில் வந்து அது பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் சூப்பர் மார்க்கெட்டு. அதாவது வந்து ரோட்டுக்கு வடக்கு பக்கம் இருக்கும், தெற்கு பார்த்த மாதிரியான சைடு கடை அது. அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படி வந்து அந்த பில்டிங்கோட படி பார்த்தீங்கன்னா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஏறுற மாதிரி இருக்கும். எப்பவுமே வாஸ்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும்போது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஏறணும், இல்லைன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி ஏறணும். இதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஏற மாதிரி இருக்கும். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க அந்த கடை வச்சதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். 2010 இருந்து 2025 வரைக்குமே நான் அவங்க கடையை பார்த்துருக்கேன். இப்போ வரைக்குமே அவங்க அந்த கடையில தான் இருக்காங்க. அவங்க அந்த சொந்த கடை, அது வேற ஒரு கடையில வாடகைக்கு இருந்து அதை சொந்தமா வாங்கி அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஏற மாதிரி தான் கட்டினாங்க. கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சியா இருந்தது. இதை வந்து நான் ஒரு வாஸ்துக்காரர்கிட்ட கேட்டேன். இத்தனைக்கும் அவரு அந்த கடைக்காரோட ஆஸ்தான வாஸ்துக்காரர், அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து படி வடக்குல இருந்து தெற்கு நோக்கி ஏறணும், கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஏறணும்னு சொல்றீங்க. ஆனா இவங்க கடையில தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஏறுது. ஆனா அதுக்கப்புறம் தானே இவங்க அந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் தானே இவங்களோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, கமர்ஷியல் கடை காம்ப்ளெக்ஸ்க்குலாம் அதை வந்து நம்ம வாஸ்து பார்க்கக்கூடாது, அது படி வந்து எந்த பேசிங்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம வந்து இந்த வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு உருட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கமர்ஷியலுக்கு ஒரு மாதிரியாகவும் ரெசிடென்சியலுக்கு ஒரு மாதிரின்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. இது வந்து எல்லாமே ஒரு பித்தலாட்டம். அதே மாதிரி தான் இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போர் போடுறோம், வீடோ இல்லை கமர்ஷியலோ இல்லை, சிலர்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போர் போடுறது கூட வாஸ்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈசானி மூலையில போகணும், அதாவது வடகிழக்கு மூலையில தான் போர்வெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்வெல்ல கிணறோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல, இப்ப நம்ம வந்து ஒரு 30-40 சைட், ஒரு 30-40 ஒரு சைட் வாங்கியிருக்கோம். அந்த சைட்ல வாட்டர் பாயிண்ட் எங்க இருக்கோ அங்கதான் போர் போட முடியும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில அக்னி மூலையில பாயிண்ட் வரும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு குபேர மூலையில தண்ணி பாயிண்ட் இருக்கும். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி ஈசானி மூலையில தான் போடணும், வடகிழக்கு மூலையில தான் போடணுங்கிறதுக்காக தண்ணியே இல்லாம இடத்துல போர் போட முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையா இருந்தாலும் வாயு மூலை, இது குபேர மூலையா இருந்தாலும் வாயு மூலையா இருந்தாலும் எந்த மூலையில தண்ணி இருக்கும் அந்த மூலையில தான் போர் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு போய் நம்ம வாஸ்துக்கார்ட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னா, தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, போர்வெல்லுக்கெல்லாம் வாஸ்து கிடையாது, நமக்கு வந்து தண்ணி தொட்டிக்கு தான் வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலயும் நம்ம வந்து பொய்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறத நம்ம எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சைட்டு வாங்கும்போது அந்த சைட்டு வந்து சதுரமாவோ இல்லை செவகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாமல் இருந்தாலும், அதாவது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு சைட்டை வந்து சதுரமாக செவகமாக இருக்கணும்னு சொல்கிற இவங்க உலகம் ஒரு உருண்டை அப்படிங்கிறது வந்து ஏன் மறந்துட்டாங்க, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இந்த உலகமான உருண்டையில் நம்ம வந்து ஒரு சைட்டை மட்டும் சதுரமாக செவகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கு மூலை வந்து ஈசானிய மூலை பள்ளமாக இருக்கணும், அங்கே தான் தண்ணி இருக்கணும். அது தென்மேற்கு மூலை வந்து உயர்ந்து இருக்கணும், அங்கே மேடு இருக்கணும், அங்கே தான் வெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வடகிழக்கு மூலை தான் விரிஞ்சிருக்கணும், மற்ற 3 மூலையும் வந்து 90 டிகிரியில தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுவுமே வாஸ்துக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வடகிழக்கு மூலையில தான் இமயமலை இருக்கு, அங்கதான் வெயிட்டா இருக்கு, அது இல்லாம அங்க குறுகி இருக்கு. அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தென்கிழக்கு மூலையிலையும் சரி தென்மேற்கு மூலையிலையும் சரி கடல் இருக்கு. அதாவது இந்தியாவில் ஒரு பக்கத்தை தவிர மிச்சம் 3 பக்கம் கடல் தான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு. அப்போ இந்த தென்மேற்கு மூலை எங்க உயரமா இருக்கணுமோ அங்க பள்ளமா இருக்கு, எங்க வந்து தண்ணி இது அக்னி மூலையில பாத்தீங்கன்னாலும் தண்ணி இருக்கு, குபேர மூலையில பாத்தீங்கன்னாலும் தண்ணி இருக்கு. அப்போ இங்க பள்ளமாவும் இருக்கு, தண்ணி இருக்கு. ஈசானிய மூலையில வெயிட்டே வைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கே பாத்தீங்கன்னா ஈசானிய மூலையில, அதாவது வடகிழக்கு மூலையில படிக்கட்டே போடக்கூடாது. அப்படி போட்டா அந்த வீட்டு தலைவரே இறந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்ப தலைவரே இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியாவுக்கு வடகிழக்கு மூலையில தான் இமயமலை இருக்கு, உயரமா இருக்கு, வெயிட்டா இருக்கு. அப்போ இந்தியா உருப்படாதா? இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து 100% வாஸ்து பித்தலாட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வாஸ்து பார்க்குறவங்க எல்லாமே சொல்றது, அதாவது அவங்க பாஷையில சொல்லணும்னா வாஸ்து நிபுணர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க. அது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்ச் பண்றாங்களாமா, புதுசா கண்டுபிடிக்கிறாங்களாம். நான் 2001 இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டில்
தென்கிழக்கு மூலையில தான் படிக்கட்டு போடுவோம், வடகிழக்கு மூலையில போர்ட்டிகோ போடுவோம். அப்போ தென்கிழக்கு மூலையில வந்து படிக்கட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த படிக்கு கீழே வந்து ஒரு டாய்லெட் போடுறது கம்பல்சரி. அதாவது வீட்டுக்கு வெளியில ஒரு காமன் டாய்லெட் வந்து தென்கிழக்கு மூலையில இருக்க படிக்கட்டுக்கு அடியில போடுவோம். அதே மாதிரி நார்த் ஃபேசிங் வீடா இருந்தது அப்படின்னா வடகிழக்கு மூலையில போர்ட்டிகோவும் வடமேற்கு மூலையில வாயு மூலையில வந்து படிக்கட்டும் இருக்கும். அப்போ அந்த வாயு மூலையில படிக்கட்டுக்கு அடியில வந்து ஒரு டாய்லெட் போறது காமனா இருக்கும், கம்பல்சரியா இருக்கும். இன்னைக்குமே பெங்களூர் ஒசூர் சைட்ல எல்லாம் இது நடந்துட்டு தான் இருக்கு, இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஆனா இப்ப புதுசா பாத்தீங்கன்னா நீங்க ஈரோடு ஏரியாவா இருக்கட்டும் இல்ல நாமக்கல் ஏரியாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கட்டுக்கு அடியில பாத்ரூம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கதை சொல்றாங்க. கேட்டா இவங்க ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர்லாம் போர்ட்டிகோவுக்கு வந்து பில்லர் போடக்கூடாது, அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டுக்கும் நார்த் ஃபேஸ் வீட்டுக்கும் போர்ட்டிகோவுக்கு பில்லர் போடக்கூடாது, ஏன்னா ஈசானி மூலையில பில்லர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற வாஸ்துக்காரங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில வாஸ்துக்காரங்க வீட்டுல போர்ட்டிகோவை வச்சு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாஸ்து அறிவியல் அப்படின்னு இவங்க சொல்றவங்க, இப்போ நம்ம வந்து ஒரு அறிவியலா இருக்கட்டும் இல்ல ஒரு மேக்ஸா இருக்கட்டும் ஒரு கணிதமா இருக்கட்டும், அப்போ உலகம் ஃபுல்லாவே எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். இன்னைக்கு வந்து நியூட்டன் விதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இந்தியாவுக்கும் ஒரே ஃபார்முலா தான், அமெரிக்காவுக்கும் ஒரே ஃபார்முலா தான், எல்லா இடத்துலயும் ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். அதே மாதிரி தான் மேக்ஸ் எடுத்துட்டாலும் 1 1 2 அப்படின்னு சொன்னா உலகம் ஃபுல்லாவே ஒன்று தான். அப்போ வாஸ்து மட்டும் எப்படி ஒவ்வொரு நிபுணருக்கும் ஒவ்வொரு கருத்து வரும் அப்படின்னா, அப்போ வந்து வேற வேற கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தா அது வந்து பொய்யானது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து வாஸ்து வந்து ஒரு அறிவியல் தான், அது வந்து உண்மையானது தான், இது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய அரசாங்கமோ இல்ல நம்ம தமிழக அரசாங்கமோ ஏன் வந்து இத்தனை நாளா நம்ம இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஆனா அந்த ஒரு காலேஜ்லயா இருக்கட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல சின்ன சின்ன ஒரு டிப்ளமோல கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் வாஸ்து பத்தி ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரல, ஒரு சப்ஜெக்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பாடமா கூட கிடையாது. அப்போ இது வந்து 4 வருஷம் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் 3 வருஷம் படிக்கிற ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இவங்களுக்கு யாருக்குமே வாஸ்து பத்தியான ஒரு அவேர்னஸே கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இது வந்து நடுவுல ஒரு பிசினஸ்க்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தாங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து 4 வருஷம் படிச்சு பிஇ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிஜி படிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் சும்மா வழியில போனவன் வந்து வாஸ்துக்காரன் சொல்லி அவன் ஒரு கருத்து சொல்லுவான், அதையும் வீட்டுக்காரன் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டை வந்து அவன் சொல்ற கருத்துக்காக மாத்த சொல்லுவாங்க. கண்டிப்பா இது எல்லாமே பொய்ங்கிறது வந்து 100% இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, பெரிய ஒரு பங்களா டைப்ல வீடு கட்டுறவங்க எல்லாமே இன்ஜினியரை வச்சு பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாமே ஆர்கிடெக்டை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் கிட்ட போகும்போது ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கிடெக்ட்டுமே வாஸ்துவோ இல்லை மனையடி சாஸ்திரமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது எல்லாமே வந்து நிரூபிக்கப்படாத ஒரு உண்மைகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னா நான் முன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வீடு அப்படின்னா அதில் வந்து வீட்டில் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு பிளானே பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மற்றவங்க சொல்ற மாதிரி இந்த மனையடி சாஸ்திரம் வாஸ்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, அதுல உண்மை கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஏமாறாம இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறத கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஈர்ப்பு விதிக்கு உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நான் உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நம்பாதவங்க கூட கண்டிப்பா நீங்க நம்புவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த உதாரணம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான உதாரணம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு முன்னதான் நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டுல சொல்றாரு, நம்ம வந்து 2026ல ஆட்சி பிடிப்போம், ஆனா நம்ம ஆட்சியில கூட்டாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம முதலமைச்சர் ஆகும்போது அமைச்சரவையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் இடம் கொடுப்போம், நம்ம கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுப்போம்னு சொன்னாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அறிவிப்பு. அங்க இருந்து தொடங்கினவர் எலெக்ஷன் வரைக்குமே எல்லா இடத்துலயுமே அவர் பேசும்போது எல்லாமே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து கூட்டாட்சி தான் அமைப்போம், கூட்டாட்சி தான் அமைப்போம்னு சொன்னாரு. ஆனா எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஒரு வரலாற்று சாதனை, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல அவர் வந்து 108 தொகுதி ஜெயிக்கிறாரு. ஆனா 117 தொகுதி 18 தொகுதி இருந்ததுன்னா மெஜாரிட்டி, ஒரு 10 தொகுதி மட்டும் அவரால் ஜெயிக்க முடியல. ஆனா ஆட்சி அமைக்கிறாரு, முதலமைச்சரா வராரு. அவரு கேட்ட மாதிரியே அவர் வந்து ஒரு கூட்டாட்சியை அமைக்கிறாரு. இது வந்து ஒரு கூட்டணியான ஆட்சி தான் அமைக்கிறாரு. அமைச்சரவையில மற்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்குறாரு. இப்போ அவர் கேட்டது பிரபஞ்சம் கொடுத்துச்சு, அதுதான் நடந்துச்சு. அதாவது அவர் வந்து எப்பவுமே நான் தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கவே இல்லை, நம்ம முதலமைச்சர் ஆகும் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நினைச்சாரு, நடந்துச்சு. அதே மாதிரிதான் பிரபஞ்சத்துக்கு லிமிட்டே கிடையாது, எதுக்குமே எல்லை கிடையாது. நீ எதுக்கு வேணா ஆசைப்படு, எதை வேணா கேள், நான் கொடுக்குறேன். நீ நல்லது நினைச்சா நல்லது கேட்டா நல்லதுக்கு கொடுப்பேன், கெட்டது நினைச்சா கெட்டது கேட்டா கெட்டது கொடுப்பேன்.
பிரபஞ்சத்துக்கும் ஈர்ப்பு விதிக்கும் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. உன் எண்ணம் என்னவோ அதுதான் அது கொடுக்கும். அதனால நீங்க நினைக்கிறத நல்லதா நினைங்க, நல்லதா கேளுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.